தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டையில் சிவகங்கை நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வாக்கு சேகரித்தார். அப்போது காலை உணவு திட்டம் விரைவில் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்தார். பாஜகவின் மிரட்டல்களை நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சந்திக்கும் என்றார் அவர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை சிற்றுண்டி திட்டம் ஒரு நாள் நாடு முழுவதும் பரவி பெருந்தலைவர் காமராஜருக்கு என்ன புகழை தேடி தந்ததோ அதே புகழை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கும். காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸுக்கு மேல நோட்டீஸ், வருமான வரி, வட்டி, அபராதம்னு நோட்டீஸ். அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது, அதான் சட்டம். அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி மீது 3500 கோடி ரூபாய் வரி, வட்டி, அபராதம் என்று மிரட்டுகிறார்கள். இந்த மிரட்டலை எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்திலே சந்திப்போம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி அஞ்சாது. பதவி பேராசையில் பிரதமராக ஆசைப்படுகிறார் ஓ. பன்னீர்செல்வம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக விமர்சித்தார். மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்காக அவர் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை ஒரு ரெடிமேட் தலைவர் என்றார். இந்த டோல்கேட்டை அகற்றுன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த டோல்கேட்னால எவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு திருமங்கலம் கப்பலூர் டோல்கேட் உங்களுக்கே தெரியும். ஆகவே இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக அவர் துளியும் முயற்சி எடுக்கவில்லை, எந்த விதமான அக்கறையும் செலுத்தவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. பாஜக முக்கிய தலைவர்கள் பல இடங்களில் போட்டியிடுகிறார்கள் என்று கூறியிருக்கும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஆனால் பழனிசாமி அணியில் முக்கிய தலைவர்கள் போட்டியிடவே பயப்படுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். நாங்கள் போலிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம். இரட்டையை கொண்டு வருபவர்கள் போலிகள். அவர்கள் துரோகத்தினால் அந்த கட்சியை பிடிச்சு வச்சிருக்காங்க. எம்ஜிஆருடைய சின்னம் பி.எஸ். வீரப்பாட்டையோ நம்பியாட்டே இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? அதே மாதிரிதான் நீங்க பழனிசாமி துரோக கும்பல் இருக்கு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடே சிறைச்சாலையாக மாறும் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து கி. வீரமணி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். பழங்குடியின பெண் என்பதால் குடியரசுத் தலைவர் முர்முவை பாஜகவினர் அவமதிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தேர்தலை பொறுத்தவரையில 18 தேர்தல்களிலே ரொம்ப மிக முக்கியமான தேர்தல் என்ன இந்த தேர்தல். ஏனென்றால் எந்த தேர்தலில் 2 தேர்தலுக்கு தான் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமா இல்லையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தது. மீதியெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள். ஆனால் இது தத்துவ ரீதியான போர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.